நீங்க யோசித்ததுண்டா? சில பெண்கள் செல்வத்தால் அல்ல, அழகால் அல்ல, ஆனா அவர்களின் ஞானத்தால் பிரகாசிப்பதன் காரணம் என்ன என்று. ஒரு உண்மையான புத்திசாலி பெண் வாழ்வது எப்படி என்று மட்டும் அறிந்தவள் அல்ல, மரியாதையுடனும் சமநிலையுடனும் கடவுளுடன் இணைந்து வாழ்வது எப்படி என்று அறிந்தவளாகும். ஒரு பெண் தனது அறிவை உயர்ந்த மதிப்புகளுடன் இணைக்கும்போது அவள் தடுக்க முடியாதவளாக மாறுகிறாள். வெற்றி பெறுவதற்கு மட்டுமல்ல, உண்மையாக மதிக்கப்படுவதற்கும். இன்று நான் உங்களுடன் பகிர விரும்புவது அறிவு அல்லது கல்வி என்ற பொருளில் புத்திசாலித்தனம் பற்றி அல்ல. ஆனா நீங்க எப்படி வாழ்றீங்க, எப்படி சிந்திக்கிறீங்க, எப்படி மக்களுடன் இணையறீங்க, முக்கியமாக கடவுளுடன் எப்படி இணையறீங்க என்பதிலான புத்திசாலித்தனம் பற்றி. ஒரு புத்திசாலி பெண் தன்னுடைய மதிப்பை நிரூபிக்க போட்டியிடுபவள் அல்ல. அவள் தனது உள்ளார்ந்த வலிமை, பொறுமை மற்றும் ஞானத்தை பயன்படுத்தி தனது வாழ்க்கையை மாற்றி மற்றவர்களுக்கு ஊக்கமாக இருப்பவள். கடவுள் அவளது முடிவுகளின் மையமாக மாறும்போது அவளது பயணம் தெளிவாகவும் செயல்கள் வலிமையாகவும் அவளது இருப்பு ஊக்கமளிப்பதாகவும் மாறுகிறது. ஞானம் என்பது கடவுள் நமக்கு அளித்த மிக விலைமதிப்புள்ள வரங்களில் ஒன்றாகும். ஆனால் அது பெரும்பாலும் புறக்கணிக்கப்படும் ஒன்றாக இருக்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு பெண்ணும் கருத்துக்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சிலவை ஊக்கமளிக்கும், சிலவை மனச்சோர்வை ஏற்படுத்தும். மக்கள் எப்போதும் ஏதாவது சொல்லுவார்கள். சிலர் உங்களை பாராட்டுவார்கள், சிலர் உங்களை விமர்சிப்பார்கள், மேலும் சிலர் உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆனா இங்கே உண்மை என்னவென்றால், நீங்க எப்போதும் மக்களை மகிழ்விக்க முயற்சித்து வாழ்ந்தால் நீங்க உங்களையே இழந்து விடுவீங்க. ஒரு புத்திசாலி பெண் காற்றிலாடும் இலை போல ஒவ்வொரு கருத்திற்கும் வளைந்து கொடுப்பவள் அல்ல. மரியாதையுடன் கேட்டு ஞானத்துடன் வடிகட்டி தனது மதிப்புகளுக்கும் கடவுளின் வழிகாட்டுதலுக்கும் ஏற்ப செயல்படுவாள். இதை குறித்து சிந்தியுங்க. யாராவது ஒருவர் உங்களுக்கு ஒரு கருத்தை அளிக்கும்போது அது அவர்களுடைய பாதுகாப்பின்மை, பயம் அல்லது எதிர்பார்ப்புகளால் நிறமூட்டப்பட்டதாக இருக்கும். நீங்க ஒரு பிரகாசமான மஞ்சள் உடை அணிந்து தெருவில் நடந்து போகிறீங்க என்று கற்பனை செய்யுங்க. ஒருவர், வாவ், நீங்க மிகவும் ஒளி வீசுறீங்க, மிக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க என்று கூறலாம். மற்றொருவர், அந்த நிறம் மிகவும் பளிச்சுன்னு உள்ளது, உங்களுக்கு பொருந்தவில்லை என்று கூறலாம். இதில் யார் சரி? பதில், யாருமில்லை. ஏனெனில் அது அவர்களின் கருத்தை பற்றியதல்ல, அது உங்க தேர்வை பற்றியது. நீங்க அந்த உடையை நம்பிக்கையுடன் கடவுள் உங்களுக்கு அளித்த அருளுடன் அணிந்தால் அது அழகாக மாறுகிறது. ஞானம் என்பது கருத்துகள் மற்றவர்களின் மனத்தின் தற்காலிக பிரதிபலிப்புகள் என்பதை புரிந்து கொள்வதாகும். ஆனா உங்க வாழ்க்கை என்பது கடவுளின் ஒளியுடன் நீங்கள் உருவாக்கும் உண்மை. ஒரு புத்திசாலி பெண் அனைவரையும் புறக்கணிக்கவில்லை, ஆனால் அவள் கவனமாக கேட்கிறாள். மணலிலிருந்து தங்கத்தை பிரிக்கும் ஒருவரைப் போல உண்மையுடன் ஒத்துப்போகும் பயனுள்ளவற்றை எடுத்துக்கொண்டு மீதியை கோபமின்றி விடுவாள். உதாரணமாக, ஒரு மேனேஜர் நீங்க மிகவும் மென்மையானவர், நீங்க ஒரு குழுவை வழிநடத்த முடியாது என்று கூறினால் மனச்சோர்வடையாமல் புத்திசாலி பெண் சிந்திப்பாள். நான் உண்மையில் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அளவுக்கு மென்மையாக இருக்கிறேனா, அல்லது என் கருணை என் வலிமையா? அவளது கருணை ஞானத்துடன் சமநிலையாக இருந்தால் அதை பெருமையுடன் காப்பாற்றுவாள். மேம்படுத்த வேண்டிய இடம் இருந்தால் அதை மேம்படுத்துவாள். அதுவே ஞானம். எல்லா கருத்துகளையும் மறுப்பதல்ல, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதும் அல்ல. கடவுளை மையமாக கொண்ட மனதுடன் அவற்றை செயல்படுத்துவது. வரலாற்றில் மிக சக்தி வாய்ந்த பெண்களுக்கு கூட முடிவில்லாத விமர்சனங்கள் இருந்ததை நினைவில் கொள்ளுங்க. தலைவர்கள், சிந்தனையாளர்கள், தாய்மார்கள், ஆசிரியர்கள் யாரும் விமர்சனத்திலிருந்து விடுபடவில்லை. சிலர் அவர்களின் தேர்வுகளுக்காக கேலி செய்யப்பட்டார்கள், சிலர் அவர்களின் கனவுகளுக்காக விமர்சிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் சமூக அங்கீகாரத்தின் சத்தத்தால் தங்களது நோக்கத்தை அமைதிப்படுத்த அனுமதிக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் வாழ்க்கையை சமூக அங்கீகாரத்தை விட உயர்ந்த ஒன்றில் நிலைநாட்டினார்கள்: உண்மை, மதிப்புகள் மற்றும் கடவுள். ஞானம் என்பது நேரத்தை பற்றியதும் ஆகும். சில முன்னேறங்களில் அமைதியே சிறந்த பதிலாக இருக்கும். ஒரு சூடான குடும்ப விவாதத்தில் எல்லோரும் தங்களது கருத்து சரி என்று நிரூபிக்க முயற்சி செய்கிறார்கள் என்று கற்பனை செய்யுங்க. ஒரு புத்திசாலி பெண் சில சமயங்களில் குறைவு பேசுவது அதிகம் பேசுவதைக் காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை அறிவாள். மற்றவர்கள் தங்களது வாதங்களை முடிக்க அனுமதித்து சரியான நேரத்தில் அமைதியாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் பேசுவாள். அப்பொழுது அவளது வார்த்தைகள் சத்தத்தை விட அதிக எடையை பெறும். அதுவே ஞானம் பற்றிய கருத்துகளுக்கு மேலானது. இன்றைய சமூக ஊடக உலகில் மக்கள் கருத்துகள், லைக்குகள் மற்றும் மதிப்பீடுகளால் சூழப்பட்டுள்ளனர். ஒரு புத்திசாலி பெண் தனது மனநிலையை லைக்குகளின் எண்ணிக்கையால் உயர்த்தவோ குறைக்கவோ விடமாட்டாள். ஒரு படம் சில நிமிடங்கள் கவனத்தை ஈர்க்கலாம், ஆனால் அவளது குணம், நேர்மை மற்றும் கடவுளுடன் உள்ள தொடர்பு நீண்ட காலம் நிலைக்கும் என்பதை அவள் புரிந்து கொள்வாள். அவள் சமூக ஊடகத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவாள். ஊக்கமளிக்க, பகிர, உயர்த்த, வெறும் அங்கீகாரத்திற்காக அல்ல. மிக முக்கியமாக, ஞானம் ஒரு பெண்ணின் அமைதியை பாதுகாக்கிறது. அவள் தேவையில்லாத வாதங்களில் தனது சக்தியை வீணடிக்க மாட்டாள். எந்த உரையாடலுக்கும் தனது மதிப்பை நிரூபிக்க போராட மாட்டாள். எந்த அவமானத்திற்கும் பதிலளிக்க மாட்டாள். அவள் தனது சக்தியை தனது நோக்கத்துடன் இணைந்த போராட்டங்களுக்கு சேமிப்பாள்.
ஒரு சிங்கம் வனத்தில் நடந்து செல்கிறது என்று கற்பனை செய்யுங்க. அது எது நாய்க்கும் பதில் குறைக்கிறதா? இல்லை. அது தனது வலிமையை அறிந்ததால் கண்ணியத்துடன் நடக்கும். அதேபோல ஒரு புத்திசாலி பெண் தேவையில்லாத கருத்துகளால் பாதிக்கப்படாமல் முன்னேறுகிறாள். ஞானம் அவளுக்கு விமர்சனங்களும் பொறுமையை கற்றுத்தருகிறது என்பதை நினைவூட்டுகிறது. தவறான புரிதல்கள் அவளை வலிமைப்படுத்துகின்றன. ஒவ்வொரு கடினமான கருத்தும் ஒரு கல்லை போன்றது. புத்திசாலி பெண் அதை சுமக்கும்படியாக தனது அடித்தளத்தை கட்ட பயன்படுத்துவாள். அவள் கடவுளுக்கு நன்றி கூறுகிறாள், பாராட்டுபவர்களுக்கும் சோதிப்பவர்களுக்கும். ஏனெனில் இரண்டிலும் அவள் உலகத்தை விட தனது உள்ளார்ந்த திசைகாட்டியில் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்கிறாள். இதன் பியூட்டி என்னவென்றால், ஒரு பெண் கருத்துக்களை விட ஞானத்துடன் வாழும்போது அவள் வெறும் விளக்குத்தூண் போல மாறுகிறாள். மற்றவர்கள் அவளது அமைதி, தெளிவு, நம்பிக்கையை கவனிக்கிறார்கள். அவள் ஆலோசனைக்கு மக்கள் அணுகும் ஒருவராக மாறுகிறாள். அவர்கள் அதை வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் உள்ளுக்குள் அவளை மதிக்கிறார்கள். இந்த மதிப்பு கேட்டு பெறப்பட்டதல்ல, அவளது நிலைத்தன்மை, சமநிலை மற்றும் நம்பிக்கையால் பெறப்பட்டது. எல்லா பெண்களுக்கும் கருத்துகளின் மாறும் காற்று உங்கள் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்க விடாதீங்கள். கடவுளின் ஞானத்தில் உங்களை நிலைநாட்டுங்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் உங்கள் மதிப்புகளால் வடிகட்டுங்கள். மற்றவர்களை மதியுங்க, ஆனால் உங்களை இழந்து விடாதீர்கள். ஏனெனில் உலகம் எப்போதும் ஏதாவது சொல்லும். ஆனால் ஒரு புத்திசாலி பெண் தனது மதிப்பு மக்களின் கருத்துகளிலிருந்து வருவதில்லை, அது கடவுளின் ஞானத்திலிருந்து வருகிறது என்பதை அறிவாள். உணர்ச்சி நுண்ணறிவு ஒரு உண்மையான புத்திசாலி பெண்ணின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றாகும். அது உணர்ச்சிகளை ஒடுக்குவதல்ல, குளிர்ச்சியாக இருப்பதுமல்ல. எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது விலக வேண்டும் என்பதை அறிதல். இதயத்தையும் மனதையும் சமநிலைப்படுத்துதல். ஒரு பெண் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும்போது கோபம் அவளை கட்டுப்படுத்தாது, துக்கம் அவளை பலவீனப்படுத்தாது, மகிழ்ச்சி அவளை கண்மூட செய்யாது. அவள் விழிப்புணர்வுடன் அமைதியுடன் வாழ்கிறாள். வாழ்க்கை உணர்ச்சிகளை சோதிக்கும் பல முன்னேறங்களை நிறைந்துள்ளது. ஒரு குடும்ப உறுப்பினர் கடுமையாக பேசலாம். ஒரு சக பணியாளர் உங்கள் வேலைக்கு கிரெடிட் எடுத்துக்கொள்ளலாம். உறவுகளில் தவறான புரிதல்கள் ஏற்படலாம். இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் உணர்ச்சிகள் எழும், கோபம், துக்கம். ஆனால் புத்திசாலி பெண் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கட்டுப்படுத்த முடியாது என்பதை அறிவாள். ஆனால் தன் பதிலை கட்டுப்படுத்த முடியும். அதுவே உண்மையான சக்தி. ஒரு உதாரணம், நீங்க சோர்வாக இருந்தபோது தவணம் செய்கிறீர்கள். யாராவது ஒருவர் உணவு அதிக சுப்பு என்று கூறுகிறார்கள். உடனே கோபம் வருகிறது. ஒரு சாதாரண பதில், உங்களுக்கு பிடிக்கலனா நீங்களே சமையுங்க என்று கூறுதல். ஆனால் உணர்ச்சி நுண்ணறிவு கொண்ட பெண் அமைதியாக, நன்றி, அடுத்த முறை சரி செய்வேன் என்று கூறுகிறாள். இதனால் அவள் அமைதியை காப்பாற்றுகிறாள். உணர்ச்சி நுண்ணறிவு விளைவீனமல்ல, அது உயர்ந்த சக்தி. யாரும் கோபப்படலாம், ஆனால் அமைதியாக இருப்பது மிகப்பெரிய சக்தி. ஒரு பலமான மரம் காற்றில் விழாத போல அவள் உறுதியாக நிற்கிறாள். அனுதாபம் இதன் முக்கிய பகுதி. ஒரு புத்திசாலி பெண் வார்த்தைகளை மட்டும் கேட்க மாட்டாள், அதன் பின்னுள்ள உணர்ச்சிகளையும் உணர்வாள். ஒரு குழந்தையின் கோபத்திலுள்ள வலியை, ஒரு நண்பரின் கடுமையான வார்த்தைகளிலுள்ள வலியை உணர்வாள். இதனால் உறவுகள் வலுப்படும். ஒரு வேலைவாய்ப்பு உதாரணம், ஒரு சக பணியாளர் எப்போதும் தாமதமாக வருகிறார். அவளை சோம்பேறி என்று சொல்லாமல், எல்லாம் சரியா என்று கேட்பாள். அவள் வீட்டில் பிரச்சனை இருக்கலாம். இது நம்பிக்கையை உருவாக்கும். அதே சமயத்தில் எல்லைகள் அவசியம். மீண்டும் மீண்டும் அவமதிப்பு இருந்தால் அமைதியாக, இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுவாள். சுய விழிப்புணர்வு மிகவும் முக்கியம். இப்போது நான் கோபமாக இருக்கிறேன் என்று உணர்வது அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த உதவும். பல மக்கள் உணர்ச்சிகளால் தவறான முடிவுகளை எடுப்பார்கள். ஆனால் புத்திசாலி பெண் காத்திருந்து சிந்தித்து செயல்படுவாள். உணர்ச்சி நுண்ணறிவு பூரணமல்ல, முன்னேற்றம். அவளும் கோபப்படுவாள், அழுவாள், தவறு செய்வாள். ஆனால் விரைவில் மீண்டு வருவாள். அவள் கற்றுக்கொள்வாள். அதனால் அவளது இருப்பு பாதுகாப்பை தரும். மக்கள் அவளுடன் இருப்பதில் நிம்மதியடைவார்கள். அவள் தீயை அணைத்தும் நீரைப் போல இருப்பாள். இப்போது சுயமரியாதை பற்றி பார்ப்போம். சுயமரியாதை இல்லாமல் எந்த சாதனையும் முழுமையல்ல. அது அகங்காரம் அல்ல, தன்னுடைய மதிப்பை அறிதல். ஒரு பெண் தன்னை மதித்தார், மற்றவர்களும் அவளை மதிப்பார்கள். எப்போதும் எஸ் என்று சொல்வது சோர்வு தரும். ஒரு புத்திசாலி பெண் தேவையான போது நோ என்று கூறுவாள். அது கோபமாக அல்ல, தெளிவாக. உறவுகளில் அவள் அவமதிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அமைதியாக கூறுவாள். அந்த சூழ்நிலையை அவள் ஈடுபட மாட்டாள். அவளது நேரத்தை மதிப்பாள். அவள் உறவுகளை கவனமாக தேர்வு செய்வாள். சோர்வாக இருந்தால் ஓய்வை தேர்வு செய்வாள். இன்று வர முடியாது, ஓய்வு தேவை என்று சொல்லுவாள். சுயமரியாதை சுயநலமல்ல, அது சமநிலை. தன்னை மதிக்கும் தாய் தனது குழந்தைகளுக்கும் மரியாதையை கற்றுக் கொடுப்பாள்.